ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு நான் பண்ணுறேன். தம் பிரியாணி மாதிரி நான் பண்ண போகிறேன். வீட்டிலேயே நான் பண்ணுறது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சமையல் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது சிக்கன் வந்து ஒரு குழம்பு மாதிரி சிம்பிளாக வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மாதிரி நான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, ஃப்ரெஷ்ஷான சிக்கன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் இருக்குது. ஒரு 200 ml தயிர் போதும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது, இஞ்சி பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 ml வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போட்டுக்கலாம், எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ ஊற்றி வச்சு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. 200 ml ஓகே, கரெக்டாக இருக்குது. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டோம். ஸோ நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு 400 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எடுத்துக்கலாம். ஆனியன் எடுத்துக்கலாம். ஸோ ஆனியன் எப்படி நம்ம போட்டுக்கலாம் இதில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பட்டை கிராமும் போட்டுக்கலாம். கஷ்டமாக இருக்குது. கத்திரிக்கோள் எங்களுக்கு எத்தம் இல்லை, நான் கையில் பிச்சுட்டுருவோம். இது கண்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். நல்லா இந்த பட்டை கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணுவோம். ஸோ நீங்களே பாருங்கள், அந்த பட்டை கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வெந்துட்டுருக்கு. ஓகே ஓகே பண்ணலாம். பச்சை மிளகாய் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொண்ணு வறுவலாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நல்லா அப்போ தான் வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வரதுக்கோசரம் வந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் போட்டாச்சு. ஒரு கிலோ வந்து 300 ரூபா வந்துட்டுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டலாம். ஏன்னா பிரியாணியில் வந்து கலர் வரல, இதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டுக்கலாம் சில்லி பவுடர். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுறேன். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கலர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள்.
சரி பாருங்கள், இந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது போய்ட்டு சேர்ந்துருக்கும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா போடலாம். அப்புறம் கொஞ்சமாக தயிரை நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். போட்டாச்சு. புதினா போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடணும் வதங்குற வரைக்கும். ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு 200 ml வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் இதில் போடுறோம். புதினாவுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தயிர் நம்ம போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 400 கிராம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அதில் எல்லாமே தயிர்லாம் போட்டாச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்டுருவோம். ஸோ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக இதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கிண்டி விடணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து பார்த்தினாக்கா நம்ம வதக்கி விடலாம். தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு உப்பு போட்டு நம்ம வதக்கி விடலாம். பாருங்கள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கணும் தக்காளிக்கு மட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். வதங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணணும். நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு, அதாவது வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம அடி பிடிச்சிடாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வதக்கி கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறோம். கிண்டி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடி பிடிக்காமல் பார்க்கணும். பாருங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் அடுத்தது நம்ம போட்டுறோம். இதில் நல்லா வதங்கிடுச்சு, காட்டுங்க அதில். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் அது. ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பெருசு பெருசாக பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வருது. ஸோ நல்லா கிண்டி விடணும். ஆனால் இப்போ சிக்கன் போட்டோடனே ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, அடி பிடிச்சிரும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.
ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா இது கிண்டி விடணும். ஸோ பார்த்தாவே சாப்பிட்டலாமா தோணுது. அந்தளவுக்கு நல்ல ஸ்மெல்லு அந்தளவுக்கு வந்துட்டுருக்கு. நல்ல வாசனைங்க. பாருங்கள், இந்த பீசஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கறியில் அப்படியே ஏறுது. ஸோ அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியில் அப்படியே ஏறுது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். இது ஒரு வகையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுலேயே வந்து நல்லா வதங்கணும். அந்த தக்காளி, வெங்காயம், அந்த சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன்ல, அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டிருக்கேன்ல, ஸோ அது கூட அந்த எல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வேணால் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்ய போகிறோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. மேக்ஸிமம் 1 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் அரிசி வச்சா நம்ம நல்லது, சரிங்களா? இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஸோ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற்றலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் மக்களே. ஸோ தண்ணி ஊற்றுற பார்த்தா பாருங்கள், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா மட்டன் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லா அந்த வதங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மூடி வச்சிடணும். நல்லா வேகணும் ஆக்சுவலாக இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்தேன் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அரிசி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் இதில். நம்ம கிண்டி விட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா சோறு வெந்திருக்கும். ஸோ அப்படியே நம்ம பிரியாணி மாதிரி வந்துடும். சரி, விசில் வந்துச்சு, பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிரியாணி நல்லா வந்திருக்கு. லைட்டாக ஒரு கிண்டி பார்க்கலாமா? அருமையான சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப ஹீட்டில் இருக்குது. கொஞ்சமாக சாப்பிட போகிறோம். அருமையான ஒரு ருசி. இப்போ பூனையை தூக்கி போயிருந்தாங்க. பூனை வர கட்டிட்டு பக்கத்தில் நல்லா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெரிய பெரிய பீசஸ்லாம் இருக்கும் சரிங்களா? அருமையான பீசஸ். கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. பக்கா இருந்திருக்கு. சூப்பருங்க. பாருங்கள், அந்த பூனை வர பக்கத்தில் நம்ம கட்டிட்டு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்குது மக்களே, சரிங்களா? சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.